இந்த பொம்பளை பசங்க வீட்டில் இருக்கிறது வந்து நமக்கு அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜானே தெரியல. கிச்சனுக்குள்ளே இவங்க நுழைஞ்சாங்களாம் அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்றாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி என் பொண்ணு எனக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடு, இல்லைன்னா சொல்லு நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா. சரி சரி வேண்டாவா 2 பேருமே ஒன்றா செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்னா, சரி நூடுல்ஸ் இருக்குமா நூடுல்ஸ் செஞ்சு கொடு அப்படின்னா. நானும் என் பொண்ணும் செஞ்சது அந்த நூடுல்ஸ் செஞ்சோம். ஸோ நான் சொல்ல அவள் செஞ்சா. சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறமா வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணி நூடுல்ஸ் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து உடச்சி போட்டுக்காதீங்க, அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா அது நீங்கள் ஒரே ஒரு நூடுல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா போக் ஸ்பூனில் அது வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நூடுல்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம்னா அது அழகாக தனித்தனியாக அந்த நூடுல்ஸ் வந்து வந்துடும். ஸ்டிக்கி ஆகுது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜியா சொல்லுவா. சொல்லு இது என்ன? கேப்சிகம், ஆனியன், கேரட், கிரீன் சில்லி. ஓகே, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ அப்புறமா ஒரு கடாய் வச்சு நாங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் சொல்ல அவள் செஞ்சால் எண்ணெய்லாம் நான் ஊற்றினேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நீட் வாக்கில் தான் கட் பண்ணணும். வெங்காயம் போட்டு நல்லா அது சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேப்சிகம், கேரட், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாஸஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கொஞ்சமாக வினிகர் எல்லாமே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் ஆறி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடியாகும். ஃபைனல் டச்சாக நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து சர்வ் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ரெகுலராக உங்கள் குழந்தைக்கு வீட்லேயே பண்ணி கொடுப்பீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.